உங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருந்தால் கவலைப்படாதீங்க. அதை போக்குறது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பொருள்களை உபயோகப்படுத்தியே சரி பண்ணிக்கிடலாம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் ஒன்றை சரி பாதியாக நறுக்கி அதனுடைய தோல் நல்லா அமுக்கி புழிஞ்சி இருக்கிற சாரெல்லாம் வர்ற மாதிரி அதில் நல்லா ஊற்றிடுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் குறைச்சே ஊற்றி அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அதை வச்சே அமுக்கி தேய்ங்க. அது உடனே போயிடாது, ஏன்னா இது நாள்பட்ட அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். போகிறது நமக்கு கண்கூடாவே தெரியும். ஒரே இதிலே போட்டுட்டு உடனே போயிடலையா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படாதீங்க. போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. திரும்ப அதே மாதிரி கொஞ்ச நேரம் அது மேலே நல்லா அழுத்தி தேய்ங்க. அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி வெளியே வர்ற மாதிரி அப்படியே பிதுங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுல உள்ள அந்த எலுமிச்சம்பழச்சாறு உள்ளே போயிடாதபடி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கன்சால்டேட்டாக வச்சு தேய்ச்சி நல்லா குறன்னு தேய்ச்சி வைங்க. கொஞ்ச நேரம் ட்ரை. எலுமிச்சம்பழ தொளி நன்றாக அரைக்கி தேய்த்து விட்டு பின்னால் ஒரு வெள்ளை துணியில் துடைத்து விட்டு நீங்கள் வீட்டில் உபயோகிக்கின்ற பழைய டூத்பேஸ்ட் எதுவோ அதை நன்றாக அனைத்து இடங்களில் படும்படி நன்றாக ஸ்க்ரப் பண்ணி தேய்த்து விடுங்கள். தேய்த்து விட்டு சிறிது நேரம் அதை ட்ரையாக காய விடுங்கள். ஏற்கனவே அதில் உப்பு கலந்திருப்பதால் அதில் உள்ள அழுக்கும் உப்பும் சேர்ந்து நொர என்று தனியாக கிளம்பி அதிலிருந்து வரும். தண்ணீர் எந்த காரணத்தை கொண்டும் சுவிட்ச் போர்டுக்குள் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வேலை. அதில் இருக்க அழுக்கு எப்படி போக வேண்டும் என்பது மட்டுமன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் ஆரம்பத்திலிருந்தே ஸ்டவ் உபயோகிக்கும் போது அழுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுக்கு ஏறிவிட்டால் அதை எப்படி சுத்தம் செய்வது என்பதை தெரிந்து 1க்கு 2, 2க்கு 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணீங்கள் என்றால் வழக்கமான உங்களுடைய அடுப்பு புது அடுப்பு போல் வந்துவிடும். அடுத்து தாங்கள் உபயோகிக்கும் பொழுது தினமும் அதை சுத்தப்படுத்தி வைத்து கொண்டால் மிகவும் நல்லது. உங்களுக்கு இதில் சந்தேகம் எதுவும் இருந்தால் சிறிது மண்ணெண்ணெய் தொட்டு துணியை வைத்து துடைக்கவும். அது சுத்தமாகவும் இருக்கும், காற்றில் எவாப்ரேட் ஆகியும் விடும். ஆகையால் க்ளீன் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் கெரசின் லேசாக தொட்டு அப்ளை பண்ணி அதை மேல் ஒரு நன்கு வெள்ளை துணியில் வைத்து துடைத்து விட்டீர்கள் என்றால் சுத்தமாக பளிச்சென்று வந்துவிடும்.